ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் மாம்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட்டாக இந்த 2 vlog போட்டிருந்தேன். அந்த vlogோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி லாஸ்ட் vlogல நான் டேட் மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் 15ஆம் ஊருக்கு போயிருந்தோம். 16ஆம் அந்த சித்தப்பா வீட்டு விசேஷம் அதை முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பிட்டோம். நைட்டு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனோட ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் காமிச்சேன். மறுநாள் 17th அன்றைக்கி பக்ரீத். ஸோ அன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க பசங்களுக்கு. ஸோ அதனால நல்லா தூங்கிட்டு நல்லா அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா ஊருக்கு போன டயர்டே ட்ராவல் பண்ணது டயர்ட்னஸ் குறையல, அதனால நல்லா தூங்கியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கும் மறுநாள் 18ஆம் அன்றைக்கி மார்னிங் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி என் பையன் வீடியோ எடுத்து வச்சுருந்தான். சூப்பராக இருந்தது. நான் ஏன்னா அந்த 2 to 3 days நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு டயர்டாகிடுச்சு ட்ராவல் பண்ணதுனால. அதனால் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் நான் வியாழக்கிழமை தான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இந்த vlogல கொடுக்க போகிறேன். ஸோ சூப்பராக இருந்தது. பட் ஆனால் நாங்கள் லேட்டாக எழுந்ததுனால என் பையன் வீடியோ எடுத்து வச்சுருந்தான், அதனால் நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போ Thursday மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. இன்றைக்கி காலையில் நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைட் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா நைட்டே ஸ்டவ் தொடச்சிட்டேன். இதில் சாதம் புளி ஊற்றி கிளறி வச்சுருக்கேன். இது பழையது மீந்த சாதம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன். இங்கே கந்த சஷ்டி கேட்கறதுக்காக ஃபோன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம்லாம் ஸ்டவ் கீழே எல்லாம் ஃபுல்லாக நைட்டே தொடச்சிட்டேன். தண்ணி காலியாகிடுச்சு, அதனால் கழுவி அந்த பாத்திரத்தையும் கவுத்து வச்சுட்டேன். மற்றபடி தேய்க்க வேண்டிய பாத்திரம்லாம் எடுத்து போட்டு எல்லாம் முடித்து வச்சுட்டேன். இல்லை எழுந்த பாத்திரம் தேய்க்க ஈஸியாக இருக்கிறது டப்பும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்தந்த பாத்திரம் அங்கங்கே அடுக்கியாச்சு. அப்புறம் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஷெல்ஃப் நீட் ஆகிடும். இது தேவையில்லாத பக்கெட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ரேஷன் வாங்கலை. ரேஷன் அரிசி வாங்கினா அதெல்லாம் கொட்டிட்டு பேலன்ஸ் வேஸ்ட்டாக இருக்க பக்கெட்லாம் எடுத்து மேலே போடணும். அரைச்சி 1 week ஆகிடுச்சு. ஸ்கூல் ஃபஸ்ட் டே அன்றைக்கி மட்டும் அரைச்சி வச்சுருந்தேன். ஒரு 3 நாள் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் அரிசி ஊற வைக்கல. இன்றைக்கி செகண்ட் வீக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 2வது வாரம் வியாழக்கிழமை. ஸ்டாண்டு சொன்னேன் இல்லைங்களா, இது 6 லேயரு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அடிக்கடி எடுக்கிறதெல்லாம் இதில் வச்சுக்கிறேன். ரொம்ப ரேராக எடுக்கிறதெல்லாம் கீழே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு ட்ரே வச்சு நம்ம டெய்லி பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற லஞ்ச் பாக்ஸஸ்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே எடுத்து கழுவி கவுத்து இதில் வச்சுருக்கோம். ஸோ எடுத்து இப்போ இது அப்படியே இந்த ட்ரேவோடு எடுத்து பசங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம். என்னோடய கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது. பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுட்டேன். பெரிய பெரிய பாத்திரம் எல்லாமே கீழே அடுக்கிக்கிட்டேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பூண்டு வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வச்சுருக்கேன். அம்மியும் அது பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே லெஃப்டில் கீழே பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு கீழே பக்கத்தில் ஒரு பர்பிள் கலர் டப் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் போட்டு வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வச்சு அதில் தான் சாப்பாட்டு அரிசி கொட்டி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் இருக்க பாக்ஸ் அதே மாடலில் இருக்கும் இல்லையா, ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட்டில் க்ரீன் பக்கெட் இருக்குல்ல, அதில் தான் மொத்த மளிகை சாமானும் நம்ம வீட்டுக்கு வாங்கி இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற எல்லா மளிகை சாமானும் அந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஒரே ஒரு பெரிய பக்கெட்டாக இருக்கட்டும். ஃபஸ்ட்லாம் சின்ன சின்னதாக எல்லாத்துலேயும் வச்சுருப்பேன். இப்போ அதில் அரிசி இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ அரிசி அண்டாக்கு மாற்றிட்டதுனால அதில் மளிகை சாமான் மாற்றிட்டேன். எனக்கு இப்போ கீழே நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது.
இதுவும் வந்து யூசேஜ் இல்லை இப்போதைக்கு. இந்த ரேஷன் அரிசி வந்துடுச்சு அப்படின்னா ரேஷன் அரிசிலாம் கொட்டி வச்சுட்டு மீதி இருக்கிற டப்பாலாம் தூக்கி மேலே போட்டுடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ளீனிங் திங்ஸ் வச்சுருக்கேன் சிங்க்கு கீழே. அது பக்கத்தில் இருக்க வந்து அரிசி மாவு, கோலம் மாவுலாம் இருக்குது. ஸோ க்ளீனிங் பர்பஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே தான் வச்சுருக்கேன். சளி அதிகமாகிடுச்சு 2 நாளாக. அப்படியே லைட்டாக மழை, ஃபாஸ்ட்டாக மழைன்னு பெஞ்சதுனால சளி அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஃபாயில் பேப்பர் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கிச்சனை வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டணும், ஆர்கனைஸ் பண்ணணும். அப்புறம் ஆயிலுக்கு வந்து நல்லெண்ணெய்க்கு ஒரு பாட்டில், ரீஃபண்ட் ஆயிலுக்கு ஒரு பாட்டில். ஆனால் ரீஃபண்ட் ஆயில் வந்து இந்த தூக்கில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் கல்யாணம் ஆன புதுசில் வாங்கி யூஸ் பண்ண தூக்கு. இப்போ ஈஸியாக இருக்குது. இதில் மொத்தமாக ஊற்றிக்கிறேன். இதிலே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராப் கூட சிந்தமாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுட்ட எண்ணெய் இருக்கும்ல, அது வந்து இந்த ஊறுகாய் ஜாடியில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த எண்ணெய்க்காக தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா காலியான பிறகு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செராமிக் ஜாரில் ஊற்றி வச்சிங்கன்னா. இந்த மாதிரி ஜக்கு ஒன்று புதுசாக, ஐ மீன் இது மேலே இருந்தது எடுத்து கீழே போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னா சமைக்கிறப்ப இதில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக இந்த ஸ்டாண்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். எடுத்து மாட்டணும். இந்த ஸ்டாண்டு வந்து உள் பக்கமாக நவுத்தி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இந்த பக்கம் மாட்டணும். இது ரெண்டுத்தையும் செஞ்சுட்டோன்னா இந்த இடம் க்ளீனாக. இதிலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாட்டில் ஆக்கிட்டேன். சின்ன சின்னதாக இருக்குது. இதில் எது தேவையில்லைன்னு பார்த்து தூக்கி போடணும். காஃபி தூள், டீ தூளுக்கு ஒரே மாதிரி இந்த டப்பா வச்சுக்கிட்டேன். சர்க்கரைக்கு சேம் பிளாக் கலர் மூடி போட்ட மாதிரி இந்த டப்பா வச்சுட்டேன். இது மூணுமே பிளாஸ்டிக்கு. இது வந்து பாட்டில். ஓகே, மஞ்சள் தூள் இதில் மாற்றிக்கிட்டேன். இந்த மேல் லேயரும் பெரும்பாலும் பாட்டில் ஐட்டம்ஸ் தான். ஏன்னா கிளாஸ் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணலான்னு கிளாஸ்க்கு மாறியிருக்கேன் கொஞ்சம். இப்போ மார்னிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாத்திரம் தேய்ச்சி வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து ஜன்னல் திறந்துக்கிறேன். நம்மளுக்கு ஜன்னல் திறந்தால் தான் வெளிச்சம் வரும். ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணி விட்ருவேன். அப்போ தான் நம்மளுக்கு காற்று வந்து உள்ளே டம்ப் ஆகாமல் அனல் நல்லாயிருக்கும். இங்கே பாத்திரம்லாம் எடுத்து போட்டாச்சு. நைட்டே எடுத்து போட்டு படுத்துட்டேன். ஸோ இப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். இது மாதிரி ஒரு சின்ன பக்கெட் வச்சுட்டேன். இது வந்து தயிருக்கு வாங்கினோம் அப்போ வந்து இது சரி, இதை வந்து குப்பை போடுறதுக்கு வச்சுக்கிட்டேன் இங்கே. ஸோ நான் பாத்திரம் தேய்க்க போகிறேன். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காஃபி போடணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூவாக அங்கங்கே ஆட் பண்ணுறேன். ஓகே, வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு லஞ்சுக்கு பசங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை. நைட் ரைஸ் மீந்ததில் வந்து புளி ஊற்றி கிளறிட்டு அதை வந்து காலையில் புளி சாதமாக தாளித்து வச்சிடுறது. ஆல்ரெடி இது வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோ லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து குஸ்கா மாதிரி பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு லஞ்சுக்கு. ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டில் குட்டீஸ் 2 பேருக்குமே. ஸோ அதனால் அவங்களுக்கு அதை ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ தம்பி வந்து ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தான். அவனுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறின பிறகு தான் வந்து மூடி எடுத்து வைப்பேன். அப்படி தான் வந்து எப்பயுமே பண்ணுறது. ஏன்னா ரொம்ப சூடாக வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க டிஃபன் பாக்ஸ் திறக்கிறச்சா பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து போன வருஷம் வாங்கி கொடுத்த அதே பாட்டில் தான் யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இது பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸு. இந்த லஞ்ச் பாக்ஸு, இந்த சைடிஷ் பாக்ஸ், இந்த ஸ்மைலி பாக்ஸ், இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் ரிட்டன் கிஃப்டாக வரும் இல்லையா, அந்த பாக்ஸஸ் தான். தனியாக லஞ்ச் பாக்ஸுன்னு நான் இந்த வருஷம் எதுவும் வாங்கலை பசங்களுக்கு. இந்த பேக் மட்டும்தான் நம்ம வந்து புதுசாக வாங்கியிருக்கோம் லஞ்ச் பேகு. அதனோட டீட்டெயில்ஸ் தனியாக நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன்.
தம்பி கிளம்பிட்டான். ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் லஞ்ச் பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். பெரும்பாலும் வந்து என் பையனுக்கு வந்து பெருசாக நான் எதுவுமே பண்ண வேண்டியது இருக்காது. என் பொண்ணுக்கு தான் வந்து எல்லாமே எடுத்து வச்சு பேக் பண்ணி தலையை சீவி தண்ணி பிடிச்சி வச்சு எல்லாமே நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்கும். எப்பயுமே சின்னதாக பிறந்துட்டாலே அவங்க பண்ணுற வேலையெல்லாம் அட்டகாசம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எப்போ தான் திருந்துவாங்க மாறுவாங்க சரியாவாங்கன்னு தெரியல. ஓகே, தம்பி வந்து கிளம்பிட்டான். கீழே வந்து ஸோ பையன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு நான் தலையெல்லாம் சீவி விட்டு அவளை ரெடி பண்ணி அவளை அனுப்பணும். அதில் வேறு காலையில் டிஃபன் சாப்பிட்றது பெரிய கஷ்டம் அவங்களுக்கு. டிஃபன் சாப்பிட வச்சு அனுப்பணும். ஸோ ஓவரால் இப்போ வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ரேஷன் வாங்கிட்டு வந்தார். அதில் என்னென்னலாம் இந்த மாதம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேகு. இதில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க, இந்த மாதம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பார்ப்போம். இது வந்து நம்ம ஜூன் மாதத்துக்கான ரேஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா சர்க்கரை, அழுக்கு எல்லாம் கலந்து தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். அழுக்கு சேர்ந்த மாதிரி தான் இருக்குது சர்க்கரை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது பருப்புக்காக எடுத்துகிட்டு போன பை காலியாக வந்திருக்கு. பருப்பு கிடைக்கல. இது வந்து புழுங்கல் அரிசி. இப்போலாம் வந்து புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா இது மாதிரி ஓவர் பாயில்டான அரிசிலாம் வருது. ஸோ இது என்னென்னா நம்ம ஊற வைக்கும் போதே வந்து சாதம் மாதிரி இருக்கும் தண்ணியில். ஸோ இது மாதிரி குண்டு அரிசி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். இட்லிக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி குண்டு அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா பழுப்பு கலரில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப பழுப்பு கலரில் இருக்குது. ரொம்ப பழைய அரிசி மாதிரி இருக்குது. அதனால் வந்து 5 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இங்கே இன்னொரு பை இருக்குது. இது என்னன்னு பார்த்துடலாம். இந்த பை பார்த்திங்கன்னா பச்சரிசி. ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி அழுக்கு கலரில் தான் இருக்குது. பியூர் ஒயிட்னா உங்களுக்கு எந்த கலர். இது வந்து நான் வந்து ஃபில்டர் இது போட்டிருக்கேன், டார்ச் போட்டிருக்கேன். நான் அந்த ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ளாஷ் ஆஃப் பண்ண பிறகு பார்த்தா தெரியுதா, இந்த கலரில் தான் இருக்குது. அதாவது ஒரு மாதிரி அழுக்கு. இதை பாருங்கள், கையில் தெரியுதா எவ்வளோ அழுக்குன்னு. இந்த மாதிரி அழுக்காக இருக்குது அரிசி. ஆனால் நம்மளுக்கு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் நல்ல அரிசி தராங்க, நல்ல அரிசி போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலிடத்தில் என்னமோ நல்ல அரிசி தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே நம்மளுக்கு வந்து அது கடையில் வந்து சேர்ந்து நம்ம கைக்கு வரும்போது இந்த மாதிரி தான் வருது. நல்ல அரிசி வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பரான அரிசி கிடச்சிது, பச்சரிசி. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இது பச்சரிசி, இது புழுங்கல் அரிசி. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பச்சரிசி, புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, இது 3 தான் இப்போ கிடச்சிருக்கு. பருப்பும் எண்ணெயும் வந்து இல்லை, 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க சொல்லியிருக்காங்க. போன மாதம் வந்து அரிசி இல்லை, 2 நாள் கழிச்சு வாங்கினாங்க. போய் கேட்டோம், அப்பயும் அரிசி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் இதை மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:36. ஸோ வந்து பாருங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து சேர் மேலே இருக்குது. சேர் மேலே இருக்க துணி வந்து கொஞ்சம் மடிச்சிருக்கு, கொஞ்சம் மடிக்காமல் இருக்குது. வீட்டில் வந்து யாருமே இல்லை, எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்புற பிறகு வீடு வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நான் வந்து பெருக்கணும். இங்கே குப்பைலாம் இருக்குது பாருங்கள், பெருக்கணும், கொள்ளணும். இங்கே வந்து டவல் எல்லோரும் குளிச்சுட்டு யூஸ் பண்ண டவல்லாம் இருக்குது.
ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம வந்து சும்மா சிம்பிளாக குஸ்கா மாதிரி பண்ணியிருந்தேன், அது குக்கரில் இருக்குது. இது வந்து புளி சாதம். நேற்று நைட்டு செஞ்ச படித்தோம் இருக்கும்ல, அந்த சாதம் வந்து மீந்துடுச்சு. அதனால் அந்த சாதத்தை வச்சு புளி ஊற்றி வச்சுருந்தேன். அதை வச்சு நம்ம புளி சாதம் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. இங்கே வந்து பேப்பரும் பேனாவும் இருக்குது. என்னென்ன மளிகை சாமான் வேணும் அப்படின்றத எழுதி இப்போ தான் அவர்கிட்ட கொடுத்தேன். கடைக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி டேட்டு வந்து 20 தேதி ஆகிடுச்சு. இந்த மாதம் ஸ்டார்டிங் நாங்கள் எதுவும் பெருசாக வாங்கலை. அதனால் எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாச்சு. அதனால் இப்போ சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து இதுதான் நம்ம நைட்டு சாதம் புளி ஊற்றி கலரி வச்சுட்டோம் சொன்னால, அது பாதி மட்டும் எடுத்து சாதம் பண்ணிட்டேன், புளி சாதம். இது வந்து பழையது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே எடுத்துருந்தேன். இதெல்லாம் காலைல சிங்க்கு ஃபுல்லாக இருந்த பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி கழுவி இந்த டப்பில் வச்சுட்டேன். இது வந்து காலைல பசங்க வந்து சாப்பிட்டது, நாங்கள் சாப்பிட்டது, அந்த தட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த இஞ்சி டப்பா வந்து இஞ்சி காலி ஆகிடுச்சு, அதனால் கழுவுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து டீ பாத்திரம், டீ குடித்த கிளாஸஸ் இருக்குது. அப்புறம் பட்டாணி ஊற வச்சேன், நம்ம வந்து புலாவ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு. நான் பாப்பா வந்து எதுவுமே போட வேண்டாமா, ப்ளைனாக செய்யுங்கன்னா, சரி ப்ளைனாக குஸ்கா மாதிரி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதுக்காக எடுத்தது தான். இந்த புதினா க்ளீன் பண்ணி இதில் இருக்குது. இது வந்து பூண்டு க்ளீன் பண்ணணும், பூண்டு, அதனால மேலவே வச்சிட்டேன் இப்போதைக்கு. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டணும், அப்படி அப்படியே கிடக்கு. சரி அரிசி வாங்கிட்டு வந்தார், அதனால் இட்லிக்கு ஊற போடலான்னு இருக்கேன் இன்றைக்கி. இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ட்ரே காலையில் காமிச்சேன் இல்லையா, இதிலேருந்து அவங்க 2 பேருக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து சாப்பாடு சாம்பார் தனித்தனியாக, அதாவது குழம்பு தனியாக சாதம் தனியாக இல்லை, அதனால இந்த டப்பா வீட்டிலே இருக்குது. குழம்பு ஐட்டம் தனியாக வைக்கிறதா இருந்தால் தம்பி இதில் குழம்பு எடுத்துகிட்டு போவான். அதுக்கப்புறம் இந்த ரேக். இப்போ வந்து அரிசி வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதை 2 பக்கெட் எடுத்து கொட்டி வைக்கணும். கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை முடியுது. இது வந்து தயிர் பச்சடி, பிரிஞ்சுக்கு செஞ்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது பேலன்ஸ் வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து நல்லா ஏர்டைட் பாக்ஸு. இது வந்து டப்பர்வேர் மாதிரி இருக்குது இந்த பாக்ஸ். இதில் வந்து நான் ஐஸ்கிரீம் மீதி கொஞ்சம் இருந்ததுன்னு இதில் போட்டு மூடி வச்சுருந்தேன் ஃப்ரீசரில். செம்ம சூப்பராக ஸ்ட்ராங்காக 1 வாரம் கழித்து நேற்று தான் எடுத்து சாப்பிட்டேன். அப்படியே நல்லா டைட்டாக இருந்தது. அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு வைக்கிறேன் இப்போது. ஏன்னா இதில் வந்து அப்படியே இருக்குது சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக. அதனால் உப்பு வந்து உள்ளே போயிருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு தான் கொட்டி வைப்பேன். இது வந்து கருவேப்பிலை, டால்டா, இது வந்து எண்ணெய். ஓகே, மதியானம் என்ன செய்கிறேன்றதை காமிக்கிறேன். ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுவே ரொம்ப லாங்காக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவோட இல்லை vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.